பிரியாதே இந்த பந்தம், 7 ஜென்மமும் தொடரும் சொந்தம். ஒரு நொடியில் உயிர்கள் ஒன்றாகினவே. இந்த உறவுகள் என்றும் விடுகதை, இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. பாத்தியா நம்ம கார்ல போறோம். ஏய் நக்ஷ் வராரு, இங்க பாருங்க இங்க பாருங்க. அப்படிதான் நக்ஷ், இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டேலயே உனக்கு கார் கிடைச்சிருச்சு. அர்ச்சனா பாத்தியா அவன? இப்பவே இவன் கார் ரேசரா நினைச்சிட்டான் போல இருக்கு இல்லையா நக்ஷ்? சரி சரி போ, உங்க அம்மா கிட்ட போய் விளையாடு. அம்மாவை கார்ல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சுத்து. இல்ல டுகு, நீ அப்பா கூடவே விளையாடு. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. கார்த்திக், நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. சரி வேண்டாம், ஒண்ணு இல்ல. அர்ச்சனா, இதுதான் ரொம்ப தப்பு. பேச்ச ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியில விடக்கூடாது. என்னன்னு கேளு. அது அனிதாவுக்கு பெட்டிங் பத்தி, ஐ மீன் சித்தார்த் பெட்டிங் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? அப்ப ஏன் அவங்க அவரை தடுக்கல? தெரியல அர்ச்சனா, அத பத்தி நான் எப்பவும் கேட்கல. அது மட்டும் இல்லாம இது அவங்க தனிப்பட்ட விஷயம். நாம் எதுக்கு நடுவுல தேவையில்லாம? நீ இன்னும் அந்த விஷயத்த மறக்கலையா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நான் ட்ரை பண்றதுக்காக தான் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. சரி அப்போ நீங்களும் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. அர்ச்சனா, நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா, இன்னைக்கு சீக்கிரமா ஃப்ரீ ஆயிட்டேன், உங்க 2 பேரும் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இல்ல கார்த்திக், இப்ப எனக்கு மூட் இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க 2 பேரும் விளையாடுங்க. சரி நீ தூங்கு, நான் நக்ஷ தூங்க வச்சிடறேன். நீ நிம்மதியா தூங்கு, ஓகே? சரி நக்ஷ், நாம 2 பேரும் கார் ஓட்டலாம், ஓகே? ரேசிங் போலாமா? கம் ஆன், ரெடி. ட்ரும் 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 ட்ரும். அம்மா, நான் அப்படி என்ன குறை வச்சம்மா? அவன் இப்படியெல்லாம் பேசிட்டானே. நானும் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாமா நடக்கும்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாம் நம்ம குடும்பத்தை தான் உதாரணமா எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. நான் எதுக்கும் தகுதி இல்லாதவனோன்னு தோணுதுமா. இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் அங்க காரணம். தயவு செஞ்சு நீங்க உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. இது யாரோட தப்பும் இல்லம்மா. ஒருவேளை காலந்தான் மாறி போயிருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி உறவுகளும் மாறிடுமாம்மா. நமக்கு நம்மளோட குழந்தைங்க தான் உண்மையான பொக்கிஷம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானே. இவ்வளவு நாளா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தானே. இப்ப என்னடான்னா என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன மாற்றம்மா இது? அம்மா, ஒருவேளை நீங்க உங்க மகனோட இந்த குறைய மறைக்கிறதுக்காக மாற்றோன்னு பேச்ச மாத்துறீங்களா? இல்லப்பா, அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் பெத்த பையனே என் முன்னாடி நின்று அதிகாரத்தை என்கிட்ட கூடுன்னு கேக்குறானே. அவன் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவன் மனசுல இருக்கிறத என்னால ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஒரு நல்ல அப்பாவா என்னால ஏன் இருக்க முடியல? உங்கள மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சிருக்கணுங்க. சூர்யா எதுக்காக அப்படி கேட்டா, எதுக்காக அப்படி யோசிச்சா, அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு உறுதியா தெரியும், அதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்க தப்பு பண்ண வாய்ப்பே இல்லங்க. அர்ச்சனா, கார்த்திக் எங்கம்மா? அம்மா ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒரு பையன் வந்திருக்கான், பேசிட்டு இருக்காரு. அர்ச்சனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கும் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிடலாம். குழந்தைய ஒரு தடவை அவர் பார்த்துட்டுமே. சரிம்மா. அம்மாடி அர்ச்சனா, அந்த பார்வதியோட குழந்தை உடம்பு எப்படிமா இருக்கு? தெரியல பெரியப்பா, நான் 2-3 வாட்டி அவளுக்கு போன் பண்ணேன், ஆனா அவ போனே எடுக்கல. அந்த கடவுள் எல்லா குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கீங்கம்மா? கார்த்திக், பார்வதியோட குழந்தை ஆதித்யா. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம்பா. அட கடவுளே, என்ன நடக்குது? அட நக்ஷ், நக்ஷ், நீ இந்த டெடிய வச்சு விளையாடு. அது மறுபடியும் எல்லா டாய்ஸும் வாயில வச்சுப்பான். நக்ஷ் கிட்ட டெடி வந்திருக்கு. சாந்தி,
நாளைக்கு பாக்கியம் வீட்ல கொலு வைக்கிறாங்கல்ல? ஆமா, போன வருஷம் கூட ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா கொலு பூஜை நடந்தது. விடிஞ்சது கூட தெரியவே இல்ல. எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமாமா. கார்த்திக், நாக்ஷ், அர்ச்சனா உன் மேல கோவமா இருக்கால? அந்த பெட்டிங் விஷயத்தினால தானே? ஆக்சுவலி நான் அவகிட்ட பேச முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ கார்த்திக், அவ உன்னை மன்னிச்ச மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ மனசுல இன்னமும் அதான் ஓடிட்டு இருக்கு போல. வா நாக்ஷ், உங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரலாம். வா. வாடா செல்லக்குட்டி. பாட்டிக்கிட்ட போங்க. வா வா வா. என்னங்க, நாங்க கோவில்ல ஏற்கனவே சொல்லி வச்சிட்டோம். நவராத்திரியோட ஒரு நாள் சாமிக்கு அலங்காரம் நம்ம குடும்பத்து சார்பா நடக்கும்னு. அதனால நீங்க எனக்கு செக் கொடுத்துருங்க. சரி, வாங்கிக்க. நான் உனக்கு செக் போட்டு கொடுத்துறேன். சரி. நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவுச். அட, இது என்னது? அது வாவ், இது எவ்வளவு பிரிட்டியா இருக்கு. அனிதா, இது நான் தான் வர வச்சேன். இது ஒரு gift. எனக்காகவா? ஐ மீன், thank you so much. நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட என் பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கு. பர்த்டேவா? I don't believe it. Thank you so much. என்ன கார்த்திக், எதுக்காக இவ்ளோ எக்ஸ்பென்சிவான gift வாங்குன? உனக்கு என் பர்த்டே ஞாபகம் இருந்துச்சுல, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அர்ச்சனா, நான் போட்டு காட்டட்டுமா? எப்படி இருக்கு? எவ்வளவு பிரிட்டியா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உங்களை மாதிரி. Thank you. You're welcome. Happy birthday. Thank you so much. வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thanks. நல்லா இருமா. நல்லா இருமா. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. என்னால இப்போ சொல்ல முடியல நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு. நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு உங்க எல்லார் கூடயும் இருக்கேன். இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா மாறிடுச்சு. எங்க கிட்ட முன்னாடியே இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு கார்த்திக் சொல்லியிருந்தாருன்னா நாங்களும் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஐயோ பரவாயில்ல அர்ச்சனா, அதெல்லாம் தேவையில்ல. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு என் பர்த்டேன்னு எனக்கு நேத்து வரைக்கும் ஞாபகம் இல்ல. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சா அப்படி இருந்தும் யாருக்கு தான் பர்த்டே கொண்டாடுற ஆசை வரும்? அதனால பர்த்டே கொண்டாடணும்னு நான் நினைக்கல. பட் ஆல் தேங்க்ஸ் டு கார்த்திக். சீரியஸ்லி கார்த்திக், தேங்க் யூ so much. இன்னைக்கு இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்ட. ஐ மீன், உண்மையாவே ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் இது. அனிதா, தேங்க் யூ so much கார்த்திக். ஐ மீன், உனக்கு தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. சீரியஸ்லி. சூர்யா, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட ரஞ்சித் ஹோட்டல் இருக்குல்ல, அதை உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இது அதுக்கான பத்திரம். இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான்ப்பா எந்த கடனும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. சுகன்யா, உங்க மாமாக்கு டிஃபன் எடுத்து வை. நான் அவருக்கு ரூம்ல கொண்டு போய் கொடுத்துறேன். சரிக்கா. ஏன் நீ அண்ணன் சாப்பிட வரமாட்டாரா? இல்லப்பா, அவருக்கு
கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஆபீஸ்க்கும் வர மாட்டாரு. வந்தனா, டீயை நான் இதுல ஊத்தி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல வர சொல்லுமா. இவங்க கிட்ட அவர் ஏதோ பேசணுமா. அர்ச்சனா, நான் உண்மைதான் சொல்றேன். அந்த பெண்டிங் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை விட இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த அனிதாவோட பிறந்த நாளை பத்தி எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் சொல்லியிருப்பேன்ல. நான் தான் ஒண்ணுமே கேட்கலையே, பேச்சு விடுங்க. நான் என்ன யோசிச்சு தெரியுமா, அதை நான் உனக்கு தனியா தரணும்னு நினைச்சேன். அது எப்படி அனிதா கைக்கு போச்சுன்னே தெரியல. அவகிட்ட அப்பவே சொல்லணும்னு தோணுச்சு. அந்த கிஃப்ட் உனக்கு இல்ல, இது அர்ச்சனாவுக்குன்னு. ஆனா அவளோட சந்தோஷத்தை பார்த்துட்டு என்னால எதுவும் சொல்ல முடியல. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல, அதை பத்தி ஏன் இப்ப பேசணும்? அது மட்டும் இல்லாம அனிதா பர்த்டேக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்திருக்கணும்ல, அது இதுவா இருந்துட்டு போட்டும். இதெல்லாம் வாயில வைக்க கூடாது. இந்த பால் வச்சு விளையாடு, டெடி பேர் வச்சு விளையாடு, போன் எல்லாம் வாயில வைக்க கூடாது. குட் பை தானே. நான் ப்ராமிஸ் பண்றேன், கூடிய சீக்கிரமே அதை விட ஒரு நல்ல கிஃப்டா என் அழகான பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஒரு நிமிஷம். ஹலோ. ரஞ்சித். ஆமா, சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் குப்தா சார் கிட்டயும் பேசிடுறேன். வாப்பா. சரிங்க. சூர்யா, நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்மளோட ரஞ்சித் ஹோட்டல் இருக்குல்ல, அதை உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இது அதுக்கான பத்திரம். இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான்ப்பா எந்த கடனும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப அது உனக்கு சொந்தமாயிடுச்சு. அப்பா, நீங்க மறுபடியும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கிற ஹோட்டல்ல நான் எந்த பங்கும் கேட்கல. நான் நினைச்சதெல்லாம் நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அதை உங்க முன்னாடி நிரூபிச்சு காட்ட ஆசைப்பட்டேன். அப்பா, நான் உங்க டென்ஷனை குறைக்க ஆசைப்பட்டேன். இந்த பிசினஸை டெவலப் பண்ண நினைக்கிற வேற ஒண்ணும் இல்லப்பா. சூர்யா, எனக்கு உன்னோட திறமையில எந்த சந்தேகமும் இல்லை. இதை நல்லபடியா நடத்து. அந்த கடவுள் அருளால இந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும். ஆனா அப்பா, நான் போதும் சூர்யா, முடிவு பண்ணதுதான். எனக்கு அர்ச்சனாவை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. ஆமா, வாயை திறந்து அவ எதுவும் சொல்லலைனாலும் மனசளவுல அவ கஷ்டப்பட்டிருப்பால. கார்த்திகே ரொம்ப சங்கடப்பட்டுட்டா, பின்ன அர்ச்சனா சங்கடப்படாம இருப்பாளா? கார்த்திக் என்ன பண்ண முடியும்? எதிர்பாராத விதமா அந்த செயினை தனக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டதா அனிதா கேட்டா. வேற என்ன செய்ய முடியும் சாந்தி? ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காக்கா. ஆமா, பார்த்தல, உங்க மாமாவுக்கும் ராஜேஷருக்கு முன்னால சின்ன பொண்ணு மாதிரி குதிச்சு குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எப்படியும் அர்ச்சனாவை விட ஒரு வயசுதான் பெரியவளா இருப்பா. ஆனா 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தியா? நம்ம மருமக ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு நடந்த விஷயத்த எவ்வளவு அழகா அவ சமாளிச்சா இல்லக்கா? ஆனா நான் கார்த்திக்கு கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டேன்க்கா, அர்ச்சனாவுக்கு நீ ஒரு நல்ல மோதிரத்தை வாங்கி கொடுத்துருன்னு. நல்ல வேலை செஞ்ச சாந்தி. நான் சொல்ல நினைச்ச நீ சொல்லிட்ட. அட ஆமா, ராஜஸ்ரீ அண்ணி போன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்ல பூஜை இருக்குதுல்ல. ஆனா நாம அதுக்கு போறோமா? போறோம்க்கா, கண்டிப்பா போய் தானே ஆகணும். இல்ல, அது அந்த அனிதா பிறந்த நாள் ஏதாவது. எதுவும் தேவையில்லை. அர்ச்சனா அவகிட்ட கேட்டிருக்கா ஏதாவது கொண்டாடலாமான்னு. அதுக்கு அவ சொல்லிருக்கா, எனக்கு எதுலயுமே இஷ்டம் இல்லைன்னு. சரி, அது அவ இஷ்டம். அக்கா, எப்படியும் நம்ம நக்ஷ அங்க தூக்கிட்டு போக முடியாது.
நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாமே. சாந்தி, உன் மாமாவும் ராஜசேகரும் வரட்டும். அவங்களும் வருஷம் வருஷம் வந்துட்டு தானே இருக்காங்க. சரிங்கக்கா. பிசினஸ் பத்தி எனக்கு சொல்ல எந்த உரிமையும் கிடையாது. ஆனா நம்ம வீட்ல இதெல்லாம் நடக்காது. எதை சொல்ற? அதான் இப்ப நடந்துச்சு. கார்த்திக் எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிறாரு. ஆனா அவர் குடும்பத்தோட தான் இருக்காரு. நாமளும் நம்ம குடும்பத்தோட தான் இருக்கணும். வந்தனா நீயே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கல. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி புரிய வைக்க போறேன்? நான் என்னோட இந்த பங்கை வாங்கினது நான் என்னோட அப்பாவை விட்டுட்டோ அம்மாவை விட்டுட்டோ இல்ல இந்த குடும்பத்தை விட்டோ வெளியில போறதுக்கு இல்ல. புரிஞ்சுக்க வந்தனா நான் என்னோட பொறுப்பை நல்லபடியா நிரூபிச்சு காட்ட ஆசைப்படுறேன். அப்பாவோட தலையில இருக்கிற சுமையை இறக்க ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் வந்தனா, அப்பா நான் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா மனசால சந்தோஷப்படல. காலப்போக்குல எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு கிரண் தியேட்டர்ல உன்னோட ஃபேவரட் ஹீரோ படம். 4:30 மணிக்கு உன்னை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ரெடியா இரு. பிங்க் கலர் சாரி கட்டிக்கோ. இந்த கிரிஜா, இந்த எல்லா பொருளையும் நல்லா வாஷ் பண்ணிடுன்னு. சரிக்கா. எடுத்துட்டு போ. அர்ச்சனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் எத்தனை முறை சொன்னாலும் அது பத்தாது. ஐ லவ் யூ. ரியலி ரியலி லவ் யூ. என்னோட வாய்ஸ் மெசேஜ் உனக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். இருந்தாலும் மெசேஜ்ல அனுப்பணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ. இந்த மெசேஜ் உங்க அப்பா தான் அனுப்பியிருப்பாரு டுகு. ஐ எம் மிஸ்ஸிங் யூ வெரி மச். நீ இப்ப மட்டும் என் கூட இருந்திருந்தா இந்த போரிங்கான மீட்டிங்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா மாறி இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் ஃபேஸை என் போன்ல வச்சுக்கிட்டா எனக்கு போர் அடிக்காம இருக்கும். என்ன பாக்குற? உனக்கு என்ன தெரியுது? என்னடா பண்ற செல்லம்? டுகு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பா இருக்காரே, பயங்கர கியூட். ஆக்சுவலி உங்க அப்பா கியூட் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப ரொமான்டிக். அவருக்கு நல்லா தெரியும் மம்மி கோச்சுக்கிட்டா எப்படி சமாதானப்படுத்தணும்னு. உங்க அப்பா பயங்கர ஸ்மார்ட்டான ஆளு. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் இருக்காரே, உங்க அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்ட கோவப்படக்கூடாது, ஜாலியா சந்தோஷமா விளையாடலாம். என் செல்லம் டுகு, அப்பா வந்த ஜாலியா விளையாடலாமா? தூக்கி போட்ட பயமா இருக்கா? டுகு இங்க பாரு. அட அனிதா, உள்ள வாங்க. அட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியுமா, அம்மாவும் புள்ளையும் சிரிக்கிறது கீழே ஸ்டெப்ஸ் வரைக்கும் கேக்குது. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா இவன் கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். இன்ஃபெக்ஷன் ஃபீவர்னால இவனை வெளியில கூட்டிட்டு போறது இல்ல இல்லையா, அதனால இவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு என்டர்டெயின் பண்றோம். நல்ல விஷயம். வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா பெரியவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் பாவம் குழந்தையாச்சே. ஆக்சுவலி இது ரொம்ப டெடிகேட் ஆனதில்ல. எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயாவது விழுந்துடுச்சுன்னா, ஐ மீன் இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து அர்ச்சனா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? கார்த்திக் எனக்கு இவ்ளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அதுவும் சர்ப்ரைஸா. ஐ மீன் அவர் உன்கிட்ட கூட சொல்லல. எனக்கு கார்த்திக் மேல எந்த கோவமும் இல்ல. இது 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற விஷயம். நான் எதுக்காக தப்பா நினைக்கணும்? ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சு எனக்கும் டுகுக்கும் செம்ம கோவமா இருக்கு. உங்களோட பர்த்டேன்னு நீங்க எங்க 2 பேர்கிட்டயும் சொல்லவே இல்ல. அது வந்து அர்ச்சனா, உனக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு மூடே இல்ல. பயங்கர மூட் ஆஃபா இருந்துச்சு. எனக்கு புரியுதானா? என்னாச்சு டுகு? பால் காலி ஆயிடுச்சா? அட, இதுல இருந்தது எல்லாம் தீந்து போச்சா? நான் இவன் பக்கத்துல இருக்கேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் இப்பவே கொண்டு வரேன். இரு டுகு.
நாக்ஷ், நீ எனக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லையே. நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, எனக்கு நீ விஷ் பண்ண மாட்டியா? எனக்கு விஷ் பண்ண மாட்டியா? என்னோட பர்த்டே. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓ, 5 மணிக்கு கிரண் தியேட்டர்ல உன்னோட ஃபேவரட் ஹீரோ படம். 4:30 மணிக்கு உன்னை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ரெடியா இரு. பிங்க் கலர் சாரி கட்டிக்கோ. சரி சரி டுகு, இங்க பாரு. என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? பசி வந்துடுச்சா? சரி சரி, நீ கீழே போனல, அப்பத்துல இருந்தே இவன் அழுதுட்டே இருக்கான். எனக்கு என்னமோ இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுது. ஓ நோ, என்னாச்சு? என்னோட கம்பெனியோட கன்சல்டன்ட் இந்த ஊர்ல தானே இருக்கா. அவ மெசேஜ் பண்ணிருக்கா, இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாம். ஏன்னு தெரியுமா? அவளுக்கு பிரெயின் ஃபீவர் வந்துடுச்சாம். ஐயோ, ஓ காட், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளுக்கு 8 months பேபி இருக்கு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பாவம் அந்த குழந்தை. எப்படி அவங்க அம்மா விட்டு அவளால இருக்க முடியும்? ஏன்னா குழந்தை அம்மா கிட்ட போனா அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல. பாவம் அந்த குழந்தை. உண்மைதான், ஒரு தாயா இருந்தா எத்தனை விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னோட லைஃப பத்தி அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் தான் குழந்தை, அதோட ஹெல்த். நீ தயவு செஞ்சு உன்னையும் நக்ஷையும் நல்லா பாத்துக்கோ என்ன. அப்புறம் நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில மட்டும் போயிடாத. ஐ மீன், வெளியில சாப்பிடுறது, அப்புறம் வெளியில சுத்துறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடு. டுகு, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு டுகு. அம்மாவுக்கு கூட எதுவுமே வராது, சரியா? சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது.